என் நண்பா, உன்கிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ நேர்மையாக பதில் சொல்லு. நீ உண்மையிலேயே ஏழையா? இல்ல நீ ஏழை மாரி யோசிக்கிறியா? இந்த 2 கேள்விக்குள்ள தான் உன் வாழ்க்கையின் முழு ரகசியம் மறைந்திருக்கு. நீ சுத்தி பாரு. இந்த உலகத்துல சில பேர் நாள் முழுக்க உழைக்கிறாங்க. வெயிலில, மழையில, வலியில. ஆனா வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கு. மற்ற சில பேரு அமைதியா இருப்பாங்க. அவங்கள அதிகம் உழைக்கிற மாரி கூட தெரியாது. ஆனா அவங்க வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? அதிர்ஷ்டமா? கடவுளோட திட்டமா? இல்ல. உழைப்புல பிரச்சனை இல்லை. உன் யோசனையில தான் பிரச்சனை. ஒரு உண்மைய சொல்றேன். இந்த உலகத்துல ஏழைகள் குறைவா இல்ல. ஏழை மனசுதான் அதிகம். நீ சம்பளம் குறைஞ்சதால ஏழை இல்ல. நீ வாய்ப்பு இல்லாததால ஏழை இல்ல. நீ படிப்பு குறைஞ்சதால கூட ஏழை இல்ல. நீ தவறான விதத்துல யோசிக்கிறதால தான் ஏழை. பல பேர் ஒரு தவறான நம்பிக்கையோட வாழ்றாங்க. நான் கஷ்டப்பட்டா வாழ்க்கை மாறும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? திசையில்லாத உழைப்பு வாழ்க்கையை மாற்றாது. அது சோர்வை மட்டும் தரும். 2300 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரசியல் மாமேதை இந்த உண்மையை சொல்லிட்டாரு. அவர் பேர் சாணக்கியர். அவர் சொன்ன ஒரு வரி இன்னைக்கும் பொருந்தும். பணம் உழைப்பை விரும்பாது, அது அறிவை விரும்பும். இந்த ஒரு வரி 2 வகை மனிதர்களை உருவாக்கும். புரிஞ்சவங்க முன்னேறுவாங்க. புரியாதவங்க அதே இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. நண்பா, இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் இல்ல. ஒரு வேக்கப் கால். நீ இத கேட்டு மாற்றம் செய்யலன்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சும் அதே வாழ்க்கை தான். ஆனா நீ இத புரிஞ்சுக்கிட்டா, உன் வாழ்க்கை டைரக்ஷன் மாற ஆரம்பிக்கும். இப்ப கவனமா கேள். ஏன்னா இப்ப நீ கேட்க போறது பணம் சம்பாதிக்கிறது. எப்படி இல்ல, பணம் யாரை தேர்வு செய்கிறது? எப்படி சில பேருக்கு பணம் ஒட்டிக்கிட்டே இருக்கும்? ஏன் சில பேர் எப்பவும் ஷார்ட்லேஜ்ல இருப்பாங்க? அந்த ரகசியம். இங்க தான் உன் பழைய வாழ்க்கையும், புதிய வாழ்க்கையும் பிரிய போகுது. இன்னொரு கேள்வி. நீ வாழ்க்கை முழுக்க உழைப்பாளியா இருக்கணுமா? அல்ல உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்துற மனிதனா மாறணுமா? உழைப்பவன் எல்லாரும் முன்னேற மாட்டாங்க. ஆனா சரியா யோசிக்கிறவன் மட்டும்தான் மேல போவான். இன்றிலிருந்து நீ கேட்க போறது சாதாரண விஷயங்கள் இல்ல. உன் மைண்ட் செட்டை மாற்றும் உண்மைகள். உன் பழைய நம்பிக்கைகளை உடைக்கும் விதிகள். உன்னை ஏழையா வச்சிருக்கிறோம் காரணங்கள். சாணக்கியர் சொன்ன அந்த 7 இரகசியங்கள். நீ ஏழை மாதிரி வாழணுமா? இல்ல பணக்காரன் மாதிரி யோசிக்கணுமா? அப்படிங்கறத முடிவு செய்யும். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு நண்பா. நீ மட்டும் நின்னுக்காத. வாங்க உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த முதல் இரகசியத்துக்கு போகலாம். இரகசியம் ஒன்று. மனசுதான் உன் நிலையை தீர்மானிக்கும். நண்பா, இப்போ நான் சொல்ற இந்த முதல் இரகசியம் சாதாரணமா தோன்றும். ஆனா இதுதான் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். கவனமா கேள். ஏழை மனசும் பணக்காரன் மனசும் ஒரே மாதிரி இல்ல. அதுதான் முழு வித்தியாசம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு முக்கியம் இல்ல. நீ எப்படி யோசிக்கிறேன்றது தான் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, உன் மனசுல முதல்ல வர்ற எண்ணம் என்ன? முடியுமா? அல்ல முடியாது. அந்த ஒரு எண்ணம் தான் உன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. ஏழை மனசு என்ன பண்ணும் தெரியுமா? அது எப்பவும் பயத்துல இருக்கும். இது ரிஸ்க். தவறாகி போயிடுமோ? நாளைக்கு பார்க்கலாம். அதனால அது எந்த செயலும் செய்யாது. அது பாதுகாப்பா இருக்கும். ஆனா ஒருபோதும் முன்னேறாது. பணக்காரன் மனசு அது வேற மாதிரி. எப்படி முடியும்? இதுல என்ன வாய்ப்பு இருக்கு? இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? அது பயப்படாதது இல்ல. ஆனா பயத்தை தாண்டி யோசிக்கும். அதுதான் வித்தியாசம். நண்பா, ஒரு உண்மை நினைச்சுக்கோ. வாய்ப்பு எல்லாருக்கும் வரும். ஆனா அதை பார்க்கும் பார்வை எல்லாருக்கும் இருக்காது. ஏன் தெரியுமா? மனசு முன்னாடியே எதிர்மறையாக பழகி இருக்கும். ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் தினமும் வேலைக்கு போய் வருவான். ஒரு நாள் ஒரு கடை மூடப்பட்டு கிடந்தது. அவன் பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? அவன் மனசு சொன்னது, இது நம்மால முடியாது. இது ஆபத்து. அதே இடத்துல இன்னொருத்தன் பார்த்தான். அவன் யோசிச்சான். இங்க மக்கள் வர்றாங்க. இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் அந்த கடையை எடுத்தான். சில வருடங்களில் அவன் பல கடைகளின் உரிமையாளரானான். முதல் ஆள் இன்னும் அதே சம்பளத்துக்காக காத்திருக்கிறான். இது அதிர்ஷ்டமா? இல்ல நண்பா. இது மனநிலை. நீ என்ன பார்க்கிறேன்னு முக்கியம் இல்ல. அதை எப்படி பார்க்கிறேன்னு தான் முக்கியம். நீ பிரச்சனை பார்த்தா அங்கேயே நின்னுடுவே. நீ வாய்ப்பு பார்த்தா அங்கிருந்து மேல போவ. இப்போ இருந்து ஒரு பழக்கம் உருவாக்கு. ஒவ்வொரு நிலைமையிலும் உன்னையே கேள். இது பிரச்சனையா அல்ல வாய்ப்பா? இந்த ஒரு கேள்வி உன் மூளையை மாற்ற ஆரம்பிக்கும். நண்பா, ஏழை மனசு உடனடி சுகத்தை தேடும். பணக்காரன் மனசு நீண்ட கால வளர்ச்சியை தேடும். இப்போ சந்தோஷமா இருக்கணுமா? அல்ல நாளைக்கு முன்னேறணுமா?
நீ எதை தேர்வு செய்கிறன்றதான் உன் எதிர்காலம். நினைச்சுக்கோ, நீ இப்போ இருக்கும் நிலை உன் பழைய யோசனைகளின் விளைவு. நாளைக்கு நீ எங்கே இருப்பேன்னு இன்றைய யோசனை தீர்மானிக்கும். நீ உன் மனதை மாற்றாம இருந்தா உன் வாழ்க்கை மாறாது. அது நிச்சயம். அதனால தான் சொல்றேன், நீ பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்காரன் மாதிரி யோசிக்க கத்துக்கோ. பணம் அடுத்தது வரும். நண்பா, நீ உன் மனசை கட்டுப்படுத்தலன்னா உன் மனம் உன்னை கட்டுப்படுத்தும். அது உன்னை பாதுகாப்பா வைக்கும். ஆனா சிறியவனாகவே வச்சிருக்கும். நீ பெரியவனா ஆகணும்னா முதல்ல உன் யோசனையில பெரியவனா ஆகணும். இப்போ ஒரு முடிவு எடு. இன்றிலிருந்து நீ ஏழை மாதிரி யோசிக்க மாட்டேன்னு. ஒவ்வொரு முடிவையும் பணக்காரன் மாதிரி யோசிச்சு எடுப்பேன்னு. அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நினைச்சுக்கோ நண்பா, பணம் கையில் வருவதற்கு முன் அது மனதில் வரணும். இதுதான் முதல் இரகசியம். இத புரிஞ்சவனுக்கு மற்ற எல்லா இரகசியங்களும் எளிதாகும். வாங்க அடுத்த இரகசியத்துக்கு போகலாம். ரகசியம் 2. பணம் உன்னை ஆளக்கூடாது. நீதான் பணத்தை ஆளணும். நண்பா, முதல் இரகசியத்துல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கணும். யோசனை மாறணும். இப்போ 2வது இரகசியம் அதை விட முக்கியமானது. கவனமா கேள். பணம் சம்பாதிப்பது கஷ்டம். ஆனா பணம் வந்த பிறகு அதை காப்பாத்துறது அதை விட கஷ்டம். இதுதான் பல பேர் விழுமிடம். நண்பா, இந்த உலகத்துல நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு தான் பணம் நிக்குது. ஏன் தெரியுமா? அவங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. பணம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு உண்மை நினைச்சுக்கோ. பணம் ஒரு நல்ல அடிமை. ஆனா அது ஒரு மோசமான எஜமானன். நீ அதை ஆள ஆரம்பிச்சா அது உன்னை உயர்த்தும். நீ அதுக்கே அடிமையானா அது உன்னை கீழே இழுக்கும். நண்பா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தன் சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? புதிய போன், அன்னெசரி செலவு, மத்தவங்களுக்கு காட்டுற வாழ்க்கை. அந்த நிமிஷத்துல அவன் சந்தோஷம். ஆனா மாதம் முடிஞ்சதும் அதே டென்ஷன். மற்றொருத்தனை என்ன பண்ணுவான்? முதல்ல உட்கார்ந்து யோசிப்பான். தேவையா? தேவையில்லையா? எது வளர்ச்சிக்கு உதவும்? 10 வருடம் கழிச்சு யார் நிம்மதியா இருப்பான்? அந்த யோசிச்சவன் தான். ஏன்? அவன் பணத்தை கட்டுப்படுத்தினான். அவன் ஆசையை கட்டுப்படுத்தினான். இதுதான் முக்கியம். நண்பா, பணம் உன்னை கெடுக்காது. ஆனா கட்டுப்பாடு இல்லாத மனசுதான் கெடுக்கும். பணம் வந்ததும் மனசு கத்தும். இப்போ என்ஜாய் பண்ணலாம். இத வாங்கணும். நாளைக்கு பார்ப்போம். அதுதான் ட்ராப். நீ அந்த குரலை கேட்க ஆரம்பிச்சா பணம் உன்னை ஓட்ட ஆரம்பிக்கும். நீ அந்த குரலை கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ பணத்தை ஓட்ட ஆரம்பிப்ப. ஒரு சின்ன கேள்வி. நீ ஒவ்வொரு செலவுக்கும் முன்னாடி கேட்கிறடியா? இது என்ன உயர்த்துமா இல்ல என்ன கீழே இழுத்துமா? இந்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். நண்பா, ஆடம்பரம் பணம் காட்டும். ஒழுங்கு பணம் கூட்டும். நீ இப்போ செலவு பண்றது யாருக்காக? மத்தவங்க பார்ப்பதுக்கா? இல்ல உன் வாழ்க்கை வளர்ச்சிக்கா? பலர் பணத்தை இம்ப்ரெஸ் பண்ண பயன்படுத்துறாங்க. சிலர் பிராக்டிஸ் பண்ண பயன்படுத்துறாங்க. இதுதான் வித்தியாசம். நண்பா, ஒரு உண்மை. பணம் அழகான இடத்துல தங்காது. ஒழுங்கான இடத்துல தான் தங்கும். நீ வெளியில எவ்வளவு அழகா இருந்தாலும் உன் பழக்கங்கள் குழப்பமா இருந்தா பணம் நிக்காது. அது வந்து போயிடும். நண்பா, நீ பணக்காரன் ஆகணும்னா முதல்ல உன்னை தயார் பண்ணிக்கோ. பணம் வரும்போது நீ பெரியவனா இருக்கணும். சிறியவனா இல்ல. நீ உன்னை ஆசையை கண்ட்ரோல் பண்ணினா பணம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். நீ ஆசைக்கு அடிமையானா பணம் உன்னை விட்டுட்டு போயிடும். இப்போ ஒரு முடிவு எடு. இன்றிலிருந்து நீ பணத்தை ஓட்டுற மனிதனா மாறணும். பணம் உன்னை ஓட்டுற மனிதனா இல்ல. நினைச்சுக்கோ நண்பா, பணம் உன்னோட கையில் இருக்கும்போது அது உன் அடிமை. அது உன் மனசுல போயிட்ட நீ அதோட அடிமை. இதுதான் 2வது இரகசியம். இத கத்துக்கிட்டவனுக்கு பணம் வராத பிரச்சனை இருக்காது. பணம் நிக்காத பிரச்சனை இருக்காது. வாங்க அடுத்த இரகசியத்துக்கு போகலாம். இரகசியம் 3. பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனா அதை வச்சிருக்க தெரிஞ்சது அதை விட முக்கியம். நண்பா, 3வது இரகசியம் நிறைய பேர் கவனிக்காத ஒண்ணு. ஆனா இத புரிஞ்சவங்க தான் நிஜமாவே முன்னேறாங்க. கவனமா கேள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை. ஆனா பணத்தை வச்சிருக்க தெரிஞ்சது ஒரு அறிவு. இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா நல்லா வாழ மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பணம் வருது, ஆனா நிக்க மாட்டேங்குது. நண்பா, ஒரு சின்ன உதாரணம் நினைச்சு பாரு. ஒரு பாத்திரத்துல நீர் ஊத்துற மாதிரி. அந்த பாத்திரத்துக்கு அடியில சின்ன ஓட்டை இருந்தா எவ்வளவு நீர் ஊத்தினாலும் அது நிரம்புமா? இல்ல. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கை. நீ சம்பாதிக்கிற அளவுக்கு மேல செலவு பண்ணிட்டா அது எவ்வளவு வந்தாலும் நிக்காது. பணம் போயிடும். அப்புறம் நீயே கேப்ப, எங்க போச்சு? அதுதான் இந்த இரகசியம். நண்பா, பணம் ஒரு நண்பன் கிடையாது. அது ஒரு நெருப்பு மாதிரி.
அதை சரியா பயன்படுத்தினா உன் வாழ்க்கை ஒளிரும். அதை தவறா பயன்படுத்தினா உன் வாழ்க்கை எரியும். இதுதான் உண்மை. பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல நண்பா, அது அழிவுக்கான ஆரம்பம். நீ சம்பாதிச்சதுல ஒரு பகுதி உனக்காக வேலை செய்யணும். அதுதான் வளர்ச்சி. நண்பா, ஒரு சிம்பிள் ரூல். நீ சம்பாதிக்கிறதுல முதல்ல உனக்கு நீயே சம்பளம் கொடு. அதாவது சேவ் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு, அப்புறம் தான் செலவு பண்ணு. இதுதான் டிஃபரன்ஸ். ஏழை என்ன பண்ணுவான்? சம்பாதிப்பான், செலவு பண்ணுவான், மீதம் இருந்தா சேவ் பண்ணுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான்? சம்பாதிப்பான், சேவ் மற்றும் இன்வெஸ்ட் பண்ணுவான், மீதம் உள்ளதை செலவு பண்ணுவான். இந்த ஒரு சேஞ்ச் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நண்பா, நீ பணத்தை மதிக்கணும். நீ மதிக்காதத அது உன்னை மதிக்காது. பல பேர் பணத்தை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. வருதே போகட்டும். அதுதான் பிரச்சனை. நீ பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா அது உன்னோட வாழ்க்கையில நிக்க ஆரம்பிக்கும். ஒரு கேள்வி, நீ ஒவ்வொரு செலவுக்கும் முன்னாடி யோசிக்கிறியா? இந்த செலவு என்னை வளர்க்குமா, இல்ல என்ன சுருக்குமா? இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீ வேற லெவலுக்கு போயிடுவே. நண்பா, ஆடம்பரம் ஒரு நாளைக்கு சந்தோஷம் தரும். ஆனா ஒழுங்கு ஒரு வாழ்க்கைக்கு நிம்மதி தரும். நீ இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ற வாழ்க்கையா வாழணும், இல்ல நாளைக்கு செக்யூரா இருக்கிற வாழ்க்கையா வாழணும்? முடிவு உன்னுடையது. நண்பா, நினைச்சுக்கோ. சம்பாதிப்பது உன் திறமை, காப்பது உன் அறிவு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் உன்னை உண்மையிலேயே பணக்காரனாக்கும். இதுதான் மூன்றாவது ரகசியம். இதை புரிஞ்சவனுக்கு பணம் எப்பவும் குறையாது. வாங்க அடுத்த ரகசியத்துக்கு போகலாம். ரகசியம் 4, நேரம்தான் உண்மையான செல்வம். நண்பா, நான்காவது இரகசியம், நீ இதை உண்மையா புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை வேகமா மாற ஆரம்பிக்கும். கவனமா கேள். இந்த உலகத்துல எல்லாருக்கும் சமமா கிடைக்கிற ஒரே சொத்து என்ன தெரியுமா? நேரம். பணக்காரனுக்கும் 24 மணி நேரம், ஏழைக்கும் 24 மணி நேரம். வித்தியாசம் எங்கே தெரியுமா? அதை பயன்படுத்துற விதத்துல. நண்பா, பணம் இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா 1 மணி நேரத்தை கூட இந்த உலகத்துல யாராலும் திரும்ப வாங்க முடியாது. இதுதான் உண்மை. ஆனா பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? நேரத்தை சும்மா வீணாக்குறாங்க. தேவையில்லாத பேச்சு, முடிவில்லாத போனு, யூசேஜ், அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு, நாளைக்கு பார்க்கலாம் என்ற பழக்கம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? என் வாழ்க்கை சரியில்லை. உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை சரிதான். நீ நேரத்தை சரியா பயன்படுத்தல. நண்பா, நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி. அது நின்னு காத்திருக்காது. அது திரும்பி பார்க்காது. அதை பிடிக்க தெரிஞ்சவனுக்கு அது அடிமையாகும். தயங்குறவனுக்கு அது கண்ணுக்கு முன்னாடியே போயிடும். ஒரு சிம்பிள் விஷயம். ஒரு பணக்காரன் தினத்தை எப்படி வாழ்றான் தெரியுமா? அவன் நாளை 3 பாகமா பிரிப்பான். காலை, யோசனை பகல், செயல் மாலை, மதிப்பீடு. ஆனா பல பேர் எப்படி? காலை போன் பகல், வேலை மாலை கம்ப்ளைண்ட். இதுதான் வித்தியாசம். நண்பா, நீ இன்னைக்கு உன் நேரத்தை எதுக்காக செலவு பண்றேன்னு பாரு. அதுதான் நாளைக்கு நீ யாரா இருப்பேன்னு தீர்மானிக்கும். நேரத்தை வீணாக்குறது தங்கத்தை கடல்ல வீசுற மாதிரி. ஆனா வித்தியாசம் என்ன? தங்கம் மீண்டும் கிடைக்கலாம், நேரம் ஒருபோதும் கிடைக்காது. நண்பா, நீ பிஸியா இருக்கிறதால நீ ப்ரொடக்டிவ்னு அர்த்தம் இல்ல. பல பேர் நாள் முழுக்க பிஸியா இருப்பாங்க. ஆனா எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஏன்? அவங்க முக்கியமில்லாத விஷயங்கள்ல நேரம் செலவு பண்றாங்க. அதனால ஒரு கேள்வி, நீ தினமும் உன்னை கேள். நான் இப்போ செய்யறது என்னை முன்னேற்றுமா? இந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நண்பா, நேரத்தை மதிக்காதவன பணம் மதிக்காது. ஏன்னா பணம் நேரத்திலிருந்து தான் உருவாகுது. நீ நேரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா பணம் தானா உன்னை பின்தொடரும். ஆனா நீ நேரத்துக்கு அடிமையானா வாழ்க்கை முழுக்க ஓட்டம்தான், முடிவே இல்லை. நண்பா, நினைச்சுக்கோ. நேரத்தை ஆளுகிறவன் வாழ்க்கையை ஆளுவான். இதுதான் 4வது இரகசியம். இத புரிஞ்சவனுக்கு வெற்றி தாமதமா வரலாம், ஆனா கண்டிப்பா வரும். வாங்க அடுத்த இரகசியத்துக்கு போகலாம். ரகசியம் 5, அறிவில முதலீடு செய், பணம் தானாக வேலை செய்யும். நண்பா, 5வது ரகசியம், இதுதான் நீண்ட காலத்துக்கு உன்னை பணக்காரனாக்கப் போகும் ஒரே வழி. கவனமா கேள். இந்த உலகத்தில் அழியாத ஒரே செல்வம் என்ன தெரியுமா? அறிவு. பணம் போகும், சொத்து அழியும், வேலை மாறும். ஆனா அறிவு மட்டும் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. நண்பா, பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. பணம் கிடைச்ச உடனே அதை பொருட்களில் செலவு பண்றாங்க. புதிய போன், விலை உயர்ந்த உடைகள், தேவையில்லாத ஆடம்பரம். அது ஒரு நாள் சந்தோஷம் தரும், ஆனா வாழ்க்கையை மாற்றாது. அது மற்றவங்களை கவரும், ஆனா உன்னை முன்னேற்றாது.
பணக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் முதலில் அறிவில் முதலீடு பண்ணுவான். புத்தகம், புதிய திறமை, அனுபவம், கற்றல். ஏன் தெரியுமா? அறிவுதான் பணத்தை உருவாக்கும். நண்பா, ஒரு மனிதன் தினமும் 1 மணி நேரம் கற்றுக்கிட்டே இருந்தா, 1 வருடத்துக்கு பிறகு அவன் கூட்டத்திலிருந்து வேறுபட்டவனாக இருப்பான். 5 வருடத்துக்கு பிறகு அவன் அரிதானவனாக மாறுவான். 10 வருடத்துக்கு பிறகு அவனுக்கு போட்டியே இருக்காது. இதுதான் அறிவின் சக்தி. நண்பா, நீ ஒரு ஃபோன் வாங்கினா அது பழையதாகிவிடும். நீ ஒரு வண்டி வாங்கினா அது மதிப்பு குறையும். ஆனா நீ கற்றுக்கிட்ட ஒரு திறமை, அது நாளுக்கு நாள் மதிப்பு அதிகரிக்கும். அதுதான் வித்தியாசம். நண்பா, பணம் உன் கையில இருந்தா அது உன்னுடையது. ஆனா அறிவு உன் மனசுல இருந்தா அது உன்னை உருவாக்கும். நீ யாராக மாறுகிறாய் என்பதை அது தீர்மானிக்கும். ஒரு உண்மை, அறிவு இல்லாத பணம் ஒரு குழந்தை கையில் இருக்கும் ஆயுதம் மாதிரி. அது அவனையும் காயப்படுத்தும், மற்றவங்களையும் காயப்படுத்தும். அதனாலதான் பலர் பணம் வந்த பிறகும் கீழே விழுறாங்க. நண்பா, நீ இன்னைக்கு உன்னைய கேள். நான் என்ன கத்துக்கிறேன்? நான் என்ன வளர்த்துக்கிறேன்? நான் என்ன மாத்திக்கிறேன்? இந்த 3 கேள்விகள் உன் வாழ்க்கையை மாற்றும். நண்பா, அறிவு ஒரு முதலீடு. அது வட்டி தரும். அதுவும் தினமும் தரும். நீ தூங்குற நேரத்துல கூட அது உன் வாழ்க்கைக்காக வேலை செய்யும். இதுதான் உண்மையான செல்வம். நீ பணத்தை பொருட்கள்ல தேடாதே, உன் மூளையில தேடு. அங்கதான் உன் எதிர்காலம் இருக்கு. நண்பா, நினைச்சுக்கோ, பணம் உன்னை வளர்க்காது, அறிவுதான் உன்னை உருவாக்கும். இதுதான் 5வது இரகசியம். இத புரிஞ்சவனுக்கு பணம் தேட வேண்டியதில்லை. அது தானாக வந்து சேரும். வாங்க, அடுத்த இரகசியத்துக்கு போகலாம். ரகசியமாறு வாய்ப்பை காண கற்றுக்கோ. தயக்கம் வாழ்க்கையை நிறுத்தும். நண்பா, 6வது ரகசியம். இது புரியாதவன் வாழ்க்கை முழுக்க அதிர்ஷ்டம் இல்லன்னு சொல்லி வாழ்வான். புரிஞ்சவன் அதிர்ஷ்டத்தை வேலைக்கு வைப்பான். கவனமா கேள். வாய்ப்பு இந்த உலகத்துல பெரிய சத்தமா வராது. அது அமைதியா வரும். நின்னுக்கிட்டு இருக்கும். நீ கவனிக்கலன்னா அது அடுத்தவனிடம் போயிடும். இதுதான் உண்மை. நண்பா, பல பேர் ஒரு தவறு பண்றாங்க. அவங்க பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய சான்ஸ் வந்தா நான் லைஃப் மாத்துறேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெரிய வாய்ப்பு எதுவும் வராது. சின்ன வாய்ப்பு தான் வரும். அதை பிடிச்சவன் தான் பெரியவனா மாறுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தன் ஒரு சின்ன வேலை ஆஃபர் வந்ததும், இது ஸ்மால், இதுல என்ன ஃபியூச்சர்னு ரிஜெக்ட் பண்ணுவான். மற்றொருத்தன் அதே வாய்ப்பை அக்செப்ட் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி வளர்வான். சில வருடங்கள் கழிச்சு அவன் பெரிய இடத்துல இருப்பான். முதலாள் இன்னும் சரியான வாய்ப்பு வரலன்னு காத்திருக்கிறான். இதுதான் வித்தியாசம். நண்பா, வாய்ப்பு எல்லாருக்கும் வரும். ஆனா அதை ரெகக்னைஸ் பண்ற கண் எல்லாருக்கும் இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்க மனசு பயத்துல இருக்கும். நான் முடியுமா? தவறா போயிடுமோ? இது சரியா? இந்த டவுட் தான் உன்னை நிறுத்தும். நண்பா, ஒரு உண்மை, முழுமையாக தயாரானவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. நீ ஆரம்பிச்சாதான் நீ லேர்ன் பண்ணுவ. நீ ட்ரை பண்ணாம இருந்தா நீ எப்பவும் டவுட்ல தான் இருப்ப. வாய்ப்பு உன்னை தயார் பண்ணாது. வாய்ப்புக்குள்ள நீ போனால்தான் நீ தயாராகுவே. அதனாலதான் சொல்றேன், பயம் வந்தாலும் செய், டவுட் இருந்தாலும் செய். பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஸ்டார்ட் பண்ணணும். நண்பா, தயக்கம் தான் மிகப்பெரிய தோல்வி. நீ ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா உன் வாழ்க்கை அதே இடத்துல தான் நிக்குது. நீ ஒரு ஸ்டெப் எடுத்தா அதுவே ஒரு புதிய வழி திறக்கும். இப்போ இருந்து ஒரு பழக்கம் உருவாக்கு. ஒவ்வொரு நாளும் உன்னையே கேள், இன்னைக்கு என்ன வாய்ப்பை நான் தவற விட்டேன்? இந்த ஒரு கேள்வி உன் கண்களை திறக்கும். நீ மெதுவா சேஞ்ச் ஆக ஆரம்பிப்ப. நண்பா, வாய்ப்பு ஒரே தடவை வராது, பல தடவை வரும். ஆனா பிடிக்க தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் அது நிலைக்கும். நினைச்சுக்கோ, வாய்ப்பை காத்திருக்காது, அதை கண்டுபிடிச்சு பிடி. இதுதான் 6வது இரகசியம். இதை புரிஞ்சவனுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்க வேண்டியதில்லை. அவன் அதையே உருவாக்குவான். வாங்க, கடைசி ரகசியத்துக்கு போகலாம். ரகசியம் 7. தன் அடக்கம் மற்றும் கட்டுப்பாடு இல்லாமல் செல்வம் நிலைக்காது. நண்பா, இது கடைசி ரகசியம். ஆனா இதுதான் எல்லாத்தையும் காப்பாற்றும் ரகசியம். முதல் 6 ரகசியங்களையும் நீ கற்றுக்கிட்டா நீ பணத்தை சம்பாதிக்கலாம், வாய்ப்பை பிடிக்கலாம், வாழ்க்கையை முன்னேற்றலாம். ஆனா இந்த ஒரு ரகசியம் இல்லைனா அந்த எல்லாத்தையும் நீ இழந்து விடுவே. கவனமா கேள். செல்வத்தை உருவாக்குவது கஷ்டம். ஆனா அதை பாதுகாப்பது அதை விட கஷ்டம். இதுதான் பல பேர் தோற்கிற இடம். நண்பா, பணம் வெளியிலிருந்து வந்து உன்னை கெடுக்காது. உள்ள இருக்கிறோம் கவனக்குறைவு தான் உன்னை கெடுக்கும். ஒரு மனிதன் பெரிய அளவுக்கு சம்பாதிச்சான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை.
கட்டுப்பாடு இல்ல. அவன் என்ன பண்ணுவான்? திட்டமில்லாத செலவு, தவறான நண்பர்கள், கவனமில்லாத முடிவுகள், சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள். அதுக்கப்புறம் அவன் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு. ஏன்? அவனுக்கு பணத்தை பாதுகாக்கும் மனநிலை இல்லை. நண்பா, செல்வம் வெளிப்புற எதிரிகளால் அழியாது. உள்ளே இருக்கும் பழக்கங்களால தான் அழியும். அதனால தன்னடக்கம் முக்கியம். நீ உன்னையே கட்டுப்படுத்தலன்னா பணம் உன்னை கட்டுப்படுத்தும். நீ உன் பழக்கங்களை கவனிக்கலன்னா அது உன் வாழ்க்கையை மெதுவாக்கிட இழுக்கும். ஒரு உண்மை, செல்வம் ஒரு நெருப்பு மாதிரி. நீ அதை கட்டுப்பாட்டுல வைத்தா அது உன்னை வளர்க்கும். நீ அதை விட்டுட்டா அதே நெருப்பு உன்னை எரிக்கும். நண்பா, பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. அவங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க. ஒரே வழியில சம்பாதிக்கிறாங்க. ஒரே முடிவை நம்புறாங்க. இதுதான் ஆபத்து. பாதுகாப்பு இல்லாத செல்வம், நாளைக்கு இல்லாத செல்வம். அதனால நீ உன் பணத்தை திட்டமா வைத்திருக்கணும். சேமிப்பு, முதலீடு, பாதுகாப்பு, இந்த மூன்றும் இருந்தாதான் செல்வம் நிலைக்கும். நண்பா, ஒரு கேள்வி உன்னை கேள். நான் சம்பாதிச்சதை நான் பாதுகாக்கிறேனா? இந்த ஒரு கேள்வி உன்னை விழிக்க வைக்கும். நண்பா, செல்வம் ஒரு விருந்தினர் மாதிரி. நீ அதை மதிச்சா அது உன்னோட தங்கும். நீ அதை அலட்சியப்படுத்தினா அது அமைதியா போயிடும். நினைச்சுக்கோ, செல்வம் சம்பாதிப்பவனை விட அதை பாதுகாக்கிறவனிடம் தான் நிலைக்கும். இதுதான் 7வது ரகசியம். இத புரிஞ்சவனுக்கு வாழ்க்கை முழுக்க நிலைத்த செல்வம் இருக்கும். நண்பா, இப்போ நீ இந்த 7 ரகசியங்களையும் கேட்டுட்டு இருக்கே, இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு வாழ்க்கை திருப்புமுனை. இப்போ உனக்கு 2 வழி. பழைய மாதிரி வாழ்றது, புதிய மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. முடிவு உன்னுடையது. நினைச்சுக்கோ, உன் சிந்தனை மாறினா உன் வாழ்க்கை மாறும். இது முடிவு இல்ல, இது உன் புதிய ஆரம்பம். வாழ்க்கையை மாற்றும் இறுதி வார்த்தைகள். நண்பா, இப்ப நீ இந்த வீடியோ முழுக்க கேட்டுட்டே இருக்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ ஒரு கதை இல்ல. இது உன் வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடி. நீ கேட்ட ஒவ்வொரு இரகசியமும் உன்னை மாற்றத்துக்காக தான். ஆனா ஒரு உண்மை சொல்றேன். கேட்பது மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. நடப்பதுதான் மாற்றும். நண்பா, இந்த உலகத்துல 2 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருவர்கள் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆனா நாளைக்கு அதையே மறந்துடுறாங்க. மற்றொருவர்கள் ஒரு வார்த்தையையே எடுத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில அப்ளை பண்றாங்க. அவங்கள் தான் முன்னேறுறாங்க. நீ எந்த கேட்டகரி? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. நண்பா, நீ இப்போ இருக்கிற வாழ்க்கை, நீ கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளின் விளைவு. நாளைக்கு நீ எங்க இருப்பேன்னு இன்றைய முடிவு தீர்மானிக்கும். நீ ஏழை மாதிரி யோசிச்சா வாழ்க்கை அதே மாதிரி இருக்கும். நீ பணக்காரன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இதுக்கு டைம் எடுக்கலாம். ஆனா சேஞ்ச் கண்டிப்பா வரும். நண்பா, ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. பணம் உன்னை தேடி வராது. நீ தகுதியானவனா மாறினா அது தானா உன்னை பின்தொடரும். அதனாலதான் இந்த 7 இரகசியங்கள். யோசனை மாற்று, பணத்தை கண்ட்ரோல் பண்ணு, சம்பாதிச்சதை காப்பாற்று, நேரத்தை மதிப்பு கொடு, அறிவில் முதலீடு செய், வாய்ப்பை பிடி, தன்னடக்கம் வளர்த்து. இந்த 7 விஷயங்களையும் நீ வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டா நீ எந்த நிலைமையில இருந்தாலும் மெதுவா மேல வருவேன். நண்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சேலஞ்ச் வைக்கிறேன். அடுத்த 30 நாட்கள் இந்த வீடியோல கேட்ட ஒரு விஷயமாவது நேர்மையாக ஃபாலோ பண்ணு. ஒரே ஒரு விஷயம் போதும். 30 நாட்கள் கழிச்சு நீயே உன்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுவே. அது கேரண்டி. நண்பா, வாழ்க்கை ஒரு நாள் மாறாது. ஆனா ஒரு நாள் எடுத்த முடிவு முழு வாழ்க்கையை மாற்றும். அந்த நாள் இன்னைக்கு ஆகலாம். அது உன் கையில தான் இருக்கு. நீ இன்னும் வெயிட் பண்ணலாம். அல்ல இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது யாருக்காகவும் நிக்காது. நீ மட்டும் நின்னுட்டா வாழ்க்கை முன்னாடியே போயிடும். அதனால இன்றிலிருந்து ஒரு புதிய முடிவு எடு. நீ உன்னை மாத்துவேன்னு, நீ முன்னேறுவேன்னு, நீ உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு. நண்பால நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையை யாரும் மாற்ற மாட்டாங்க. நீயே மாத்தணும். இது ஒரு முடிவு இல்ல. இது உன் புதிய ஆரம்பம். நன்றி.